ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவனுக்கு முன் வாழ்க்கை. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். அதற்கு அந்த தேவனை குறித்த அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு தேவனை வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர். அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர், ஆதி அந்தம், அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லவரே என்று சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது அந்த சர்வ வல்லவரை உணர்ந்து அந்த சர்வ வல்லவரோடு உள்ள உறவை புரிந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் வரும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய உயரமும் உன்னதமான, அப்படி என்றால் இதைவிட உயரமான வேறொரு சிங்காசனம் இல்லை. இதற்கு விரோதமாய் எவன் உயர்த்தினாலும் அவன் தாழ்த்தப்படுவான். தேவனுடைய சிங்காசனம் அது. இது உன்னதமான சிங்காசனம். இதைத்தான் லூசிபர் உயர்த்தினான், அவன் தாழ்த்தப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நாம் அவரை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் நாம் நம்மை உயர்த்தினால் தேவன் நம்மை தாழ்த்துவார். அதைத்தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் இங்கே அந்த தேவனை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்பவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான தேவன். அவர் ஆச்சரியமான தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? 99 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு மனைவிக்கு குழந்தையே இல்லை, சாராளுக்கு. ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை சோத்திரம் எவ்வளவு லேட்டானாலும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சோத்திரம். வயதாய் போச்சு, ரொம்ப காலம் ஆச்சு, இனி தேவன் என் வாழ்க்கையில என்னை கொண்டு எதுவும் செய்ய முடியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனால தான் முடியும் அது. ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கிரியை செய்வார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கடைசி காலகட்டத்தில் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சிம்சோன் மேல அந்த அபிஷேகம் இருந்தது பாருங்க. அவன் மேல இருந்த அந்த விடுதலை, அவன் மேல இருந்த அந்த வல்லமை. அவனுக்கு சரீரத்தில் பலவீனம், அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சர்வ வல்லவரோடு ஒரு தொடர்பு கொண்டான். என்னை நினைத்தருளும் சொன்னான் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க அந்த அபிஷேகத்தை அவன் மேல வைத்தார். அவன் தங்கியிருந்த ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 3000 பெலிஸ்தியர்கள் இருந்த அந்த வீட்டு தூணை அசைத்து எல்லாரும் அங்கே மடிந்து போனாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரை பற்றிய அறிவு. ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும் வாழ்க்கை, அறிந்து கொள்கிற அறிவு. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் இருக்கிறவர், அவரை அறிந்து கொள்ளும் அறிவு. அப்ப ஏசாயா அந்த தரிசனத்தை தான் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்தின் சிந்தை
நமக்குள்ள இருக்கணும். இது ஏன் நமக்குள்ள இருக்கணும்? ஸ்தோத்திரம். அப்பந்தான் தேவனை பற்றிய அறிவு நமக்குள்ள இருக்கும். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் உயர்ந்தவர். ஸ்தோத்திரம். நம்முடைய கண்மலை மற்ற கண்மலைகளைப் போல அல்ல, இவர் 1000 பேரில் சிறந்தவர். அல்லேலூயா. அழகில் முற்றிலும் சிறந்தவர். இவர் மாறாதவர். என் நேசரை போல் யாருமே இல்லை. அல்லேலூயா. என் நேசர் எப்படிப்பட்டவர் என்று உன்னத பாட்டிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மை நிரப்ப வேண்டும். அந்த சர்வ வல்லவரை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கணும். ஏதோ கொஞ்சம் வந்தோம், ஒரு கூட்டத்தில் யாரோ ஒரு பிரசங்கம் கேட்டோம், அதனால் தெரிந்து கொண்டோம்ங்கிறது முழுமையாகாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி என்றால் என்ன? அவருடைய முழுமையை யாருமே இன்னும் புரிந்து கொண்டதில்லை. அவருடைய முழுமையை ஸ்தோத்திரம் இன்னும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பங்கு பங்காய் வகை வகையாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கோணத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். என் நாமம் யெகோவா என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சர்வ வல்லவரை தரிசித்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். அப்போ அந்த வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பியது. அடுத்து பாருங்க, சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் பாதங்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த சம்பவம், இந்த சிந்தை எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அங்க என்ன சொல்ல? சேராபின்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த சேராபின்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கென்று ஒரு அடிப்படை தகுதிகள் இருக்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த தேவ மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு சட்டைகள் இருந்தன. 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, 2 சட்டைகளால் முகத்தை மூடி என்பது எதை குறிக்கிறது? நமக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனம் அது ஆயத்தமாகணும். முகத்தை மூடி. ஏன் முகத்தை மூடுறோம்? கண்களை மூடுறோம். அதான் முகத்தை மூடுதல். ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ளுதல். அப்போ முகத்தை மூடுதல். 2வது கால்களை மூடி. சேனைகளின் கர்த்தர் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பயிற்சி இருக்குமா? அவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் பயிற்சி. தேவ சமூகத்திற்கு துணிகரத்தோடு வரக்கூடாதான், மனம் பதறி பேசக்கூடாதான். அதனால தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் நீசன், பேச துணிந்தேன். அவரை கூல் பண்ணியே பேசிக்கிட்டு வர்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவரை புரிந்து கொள்றதே பெரிய விஷயம். அவரை புரிந்து வாழ்வது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. இந்த தேவனுக்கு முன்பாக வாழ ஒரு பாக்கியம் கிடைத்ததே, இதை விட பூமியில மேலானது ஒன்றுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவனுக்கு முன்பாக வாழும் வாழ்க்கை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து வாழும் வாழ்க்கை, அவரை சந்தித்து வாழும் வாழ்க்கை, அவரை சிந்தித்து வாழும் வாழ்க்கை. கள்ளர்கள் அவரை நிந்தித்து வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அவரோடு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கணும்னா இந்த ஆராதனை அபிஷேகம் வேணும். தேவன் தரும் அபிஷேகம், பரலோகத்தில் இருந்து வரும் அபிஷேகம். அதை இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தேவனை தேடி வருகிறோம்? இங்கே மற்ற நிறைய இடங்களுக்கு போகிறோம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாம், ஜவுளி கடைகளுக்கு போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம். இங்கே ஏன் வரோம்? அங்கே எல்லாம் இல்லாத ஒன்று இங்கே இருக்குது. சர்வ வல்லவர் இங்கே இருக்கிறார். நாம் தேவ பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்கும் போது அங்கே சர்வ வல்லவர், ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த சிந்தையோடு தான் நமக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அந்த முகத்தை மூடி ஒருமனப்படணும். ஆராதனிக்கும் போது
பல்வேறு சிந்தைகளில் இருக்கக்கூடாது. ஆராதிக்கும் போது நம்முடைய நினைவுகள் நம்மை பாதிக்க கூடாது. அதனால தான் சொல்லப்படும், நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடக்கூடாது. உன் நடைகள் காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஏனென்றால் அங்கே கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கர்த்தரோடு நான் களி கூறுவேன், கர்த்தர் என்னோடு பேசுவார். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு புது வாழ்க்கையை தருகிறார். நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அவர் நமக்கு மன சமாதானத்தை தருகிறார். குழப்பங்கள் நமக்குள் இல்ல, சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்ப சமாதானம் வருகிறது, ஆத்துமாவில் சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய ஆத்துமா தவிப்புகள், ஆத்தும கலக்கங்கள், ஆத்துமாவில் உள்ள திகைப்புகள், திகில்கள், பயங்கள் மாறி ஆத்துமாவிலே சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்திலே தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்திற்கு வரும்போது அவர் நம்மை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் போராடி கொண்டிருக்கிற சோதனைகள், பாடுகள், பாவங்கள் மேல் அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். நாம் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய உதவியை நாம் கோரும்போது, தோற்றுக்கொண்டிருக்கிற பகுதியிலே திடீர் ஜெயம் நமக்கு உண்டாகிறது. தேவன் நம்மை சந்திக்கிறார், நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. அல்லேலூயா. தன் சகோதரனுக்கு பயந்து தோற்று போய் ஓடின யாக்கோபு, தேவன் அவனை சந்தித்தார். அந்த தோல்வியின் பாதை ஜெயமாய் மாறினது. அல்லேலூயா. சகோதரர்களால் தோற்கடிக்கப்பட்ட யோசேப்பு, குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பு, அங்கியை இழந்த யோசேப்பு, விற்று போடப்பட்ட யோசேப்பு, இல்லாத அவச்சொற்கள், பழிகள் அவன் மேல் வந்தது. சிறைச்சாலையின் அனுபவம். ஆனா எல்லாமே தோல்வி போலதான் இருந்தது. யோசேப்புக்குள்ள தேவன் இருந்ததுனால தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். பூரண விடுதலை. இந்த தேவனை சந்திக்கும் போது பூரண விடுதலை. எந்த பகுதியிலும் நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டாம், நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டாம். விடுதலை. ஏன்னா இது ஆவியில கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தவுடனே லைஃப் மாறும். அதை கேட்க விடாம சத்துரு அப்படியே இங்கே உட்காந்து குப்பைகளை யோசிக்க வைப்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அரே சிந்தை. சகல பேருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. எனக்கு என்ன மன்னா கிடைக்கும், எனக்கு என்ன அற்புதம் கிடைக்கும், கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், எனக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார், பரலோகம் என்னோடு என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறது, என்னோடு என்ன தொடர்பு கொள்ள விரும்புகிறது. அந்த சிந்தை நமக்குள்ள வேணும். அதான் கண்களை மூடி, எல்லாருக்கும் ஒரு கண்ணில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டு விட்டா கூட பரவாயில்ல, அதை புரிந்து இதை உணர்ந்து வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதுதான் தெய்வீகம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆசீர்வாதம், கல்வி அறிவில் முன்னேற்றம், கல்வி அறிவில் மேன்மை, வாழ்க்கையில முன்னேற வைத்து கொண்டே இருப்பார் கர்த்தர். ஸ்தோத்திரம். தொழில் வளம், தொழிலில் இருக்கிற வளம், வனாந்திரம் போல் இருக்கிற தொழில் செழிப்பான தோட்டமாய் மாறும். வனாந்திரம் செழித்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் மலருமா. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழில் புஷ்பத்தை போல் வளர கர்த்தர் உதவி செய்வார். இந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக வாழும்போது, இந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது பிசாசுகளின் போராட்டங்கள் நீங்கும். இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். அப்போ சாத்தான் ஓடி போயிடுவான். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும், பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும், எதிர்கால ஆசீர்வாதங்கள் உண்டாகும். சிலருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். இப்பொழுது ஸ்தோத்திரம், எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும். பரலோக பாக்கியம், பக்தி உள்ள வாழ்க்கை. ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்டு வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த தேவனுக்கு முன்பாக இருக்கணும். அப்போ முகங்களை மூடி ஒரு முகத்தோடு ஆராதிக்கணும். ஆராதனை முடிகிற வரைக்கும் வேற எந்த முகத்தில் சிறகை எடுத்துடக்கூடாது.
முகங்கள் மூடப்பட்டது போல. ஸ்தோத்திரம். அந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு முழு பலன், முழு ஆவி, முழு ஆத்துமா, முழு சரீரம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதை புத்தி உள்ள ஆராதனை. சரீரங்களை ஒப்பு கொடுக்க வைக்கணும். சரீரம் கையை உயர்த்த சொல்ல கஷ்டப்படும், எலும்பி நிற்க கஷ்டப்படும், முழங்காலில் நிற்க கஷ்டப்படும். ஒத்துழையா சரீரம், நம்ம வைத்திருக்கிற சரீரம் பலவீனம் உள்ள சரீரம். இந்த மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்காது. அதனால இதற்கு அதை குறித்த கவலை இருக்காது. இது மாம்சமும் மனசும் இது தன் விருப்பத்தை நிறைவேற்ற பார்க்கும். அதற்கு நாம் செவி கொடுக்காதபடி நம்முடைய கால்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய முழு சரீரம் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் சரீரம் முழுவதிலும் கடிவாளம் போட்டிருக்கிறான். நமக்குள்ள நிறைய கடிவாளங்கள் போடணும். நமக்குள்ள நிறைய செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், அப்படிப்பட்ட ஒரு நம்மையே ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆராதிக்க ஆராதிக்க நம்மை அறியாமலே பரலோக ஒழுங்குகள் நமக்குள்ள வரும். தேவனுடைய ஒழுங்குகள் எல்லாம் நமக்குள்ள வரும். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதனதன் காலத்திலே செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், அவருடைய மகிமைக்காக செய்கிறவர். ஸ்தோத்திரம். அப்போ 2 சட்டைகளால் பறந்து கொண்டு, ஸ்தோத்திரம், அந்த ஆராதனையின் தொடர்ச்சி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம். பறந்து கொண்டு சிங்காசனத்தையே சுற்றி சுற்றி பறக்கணும், ஆலயத்தையே சுற்றி சுற்றி பறக்கணும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாகவே வாழ்ந்தான். கண்காணிகளாய் கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்காணிகள், சரீரப்பிரகாரமாக கண்காணிக்கிறவர்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்பாதவன் தன்னிச்சையாய் செயல்படுகிறவன். தன்னிச்சையின் வாழ்க்கை. ஆனால் அப்படி அல்ல, கண்காணிப்பை விரும்பும் வாழ்க்கை. அவர் நம்மை கண்காணிக்கிறார். நம்மை கண்காணிப்பதற்கு சபையை வைத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை வைத்திருக்கிறார். அவர்களோடு இணைந்து அதே ஆவியுடைய மூப்பர்களை வைத்திருக்கிறார். உதவி ஊழியர்களை வைத்திருக்கிறார். விசுவாசிகளை வைத்திருக்கிறார். நம்மை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்கள். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் 1000 பேர் இருந்தால் 2000 சிசிடிவி கேமரா இருக்குது. இதுக்கு மேலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய சிசிடிவி கேமரா. அந்த கேமரா தான் மொத்த லைஃப்பை பரலோகத்தில் போகும்போது நமக்கு அப்படியே சொல்லும். ஆராதனைக்கு லேட்டாக வர்றது சொல்லும், லேட்டாக வந்து அடுத்த ஆராதனைக்கு இருக்காமல் போகிறது சொல்லும். அப்படி கேட்டால் என்ன சொல்லணும் உள்ள ஒரு நியாயத்தை சத்துரு தூண்டி வச்சுருப்பான் பாருங்க, அதையும் சொல்லும். போகும்போது அதனால தான் சண்டை போட்டியே, நான் ஒன்னால தான் லேட்டு, என்னால் தான் லேட்டு, நீ எல்லாத்தையும் சொல்லும். அதுதான் நியாய தீர்ப்பு. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை பெறும்படி இது நியாயாசனம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நியாயாசனம், தக்க பலன் கிடைக்கும். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக அவனவனுக்கு பலன் கர்த்தர் கொடுப்பார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் லைஃப் ரொம்ப மாறணும். பிரதிஷ்டை வேணும், அர்ப்பணிப்பு வேணும். காலத்தை வீணாக்கிடக்கூடாது. சிலர் வீணாவே போயிட்டு இருக்குது, கவலைப்படாமல் உட்கார்ந்துருக்கிறோம். நித்திய பலன் என்ன? அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்கணும். பறந்து கொண்டே சிங்காசனத்தை சுற்றி சுற்றி வரணும், தேவ சமூகத்தை சுற்றி சுற்றி வரணும். அதனால தான் ஆசரிப்பு கூடாரங்கள் சுற்றிலும் ஜனங்கள் தங்கி இருக்கிறாங்க. எது சென்டர்? சபைதான் நம்முடைய மையமாக இருக்க வேண்டும். அங்க இருக்கிற தேவன் தான் நம்முடைய மையமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மையம் நமக்குள்ள இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எங்கு போனாலும் பலிபீடம் கட்டுவார். எங்க போனாலும் ஒரு பலிபீடம் முக்கியம். அப்புறம் தான் கூடாரம். பலிபீடம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம். ஆலயத்தை சுற்றி 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 குடியிருக்கணும். ஆலயத்தை சுற்றி 3 கிலோமீட்டரில் யாருக்கும் வேற யாருக்கும் குடியிருப்பு கிடையாது. அது தேவ பிள்ளைகளுக்கு தான். இல்லைன்னா அவங்க தேவ பிள்ளையா மாறணும். இதுதான் பரலோக மகிமை. அல்லேலூயா. ஆராதிக்கும் போதே எல்லைகளை சுதந்தரிப்போம், எல்லைகளை சுதந்தரிப்போம். சென்னையில் ஒரு சர்ச்சில் ஆராதித்து கொண்டு போது நல்லா ஆராதிக்க ஆராதிக்க இந்த பக்கத்து இடம் அந்த பக்கத்து இடம் பின்னால் உள்ள இடங்களெல்லாம் கத்த தருவார் அப்படின்னு பல வருஷங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கும் போது சொன்னேன். இன்னைக்கு பார்த்தா அதே போல் சோத்திரம் பக்கத்து இடங்களெல்லாம் வாங்கி அந்த சபையின் நீளம் அகலம் உயரம் எல்லாம் பெரிதாக மாறி இருக்குது. நம்ம தேவன் சர்வ வல்லவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. குடியிருப்பின் எல்லைகளை அவர் நமக்காக தீர்மானித்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தீர்மானித்ததை நம்ம பெற்றுக்கொண்டாலே போதும். நம்ம புதுசாக ஒன்றும் பிளான் பண்ண வேண்டியதில்லை.
அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவாலய திட்டங்கள், தனி மனித திட்டங்கள், பூமியின் திட்டங்கள், குடும்ப திட்டங்கள் எல்லாம் தேவன் ஏற்கனவே செய்திருக்கிறார். அந்த திட்டத்திற்குள் நாம் வர வேண்டும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட்டா பூமி எவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஏதேன் தோட்ட உறவு இருக்கும், அந்த மகிமை இருக்கும். இன்னைக்கும் கர்த்தரோடு உள்ள அந்த உறவை கர்த்தர் நமக்கு தருவாராக. சோத்திரம். அப்ப 2 சட்டைகளால் பறந்து கொண்டு அந்த தேவனுடைய சிங்காசனத்தை மையமாக வைத்தே பறக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சிங்காசனத்தை பார்த்தே பறக்க வேண்டும். எங்க போனாலும் சரி, ஸ்தோத்திரம், அவரே பார்க்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் ஸ்தோத்திரம். அந்த முகத்தை பார்க்கணும். மற்ற முகத்தை பார்த்தா எரிச்சல் தான் வரும். சிலர் முகத்தை கண்ட உடனே வரும் பாருங்க எரிச்சல். அதனால தான் அவர் முகத்தை பார்க்கணும். அப்போ தேவனுடைய முகத்தை பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற எத்தனையோ கோணல் நேராக மாறிடும். கோணலான சர்ப்பம் இதெல்லாம் ஓடி போயிடும். கோணலான சர்ப்பம் உள்ள வந்துச்சுன்னா கோணல் தான் வரும். முதல் கோணல் முற்றும் கோணல். அடுத்தபடியாக ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஒரு தடவை சொன்னாலே ஸ்ட்ராங்கா இருக்குது, 2வது தடவை சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, 3வது தடவை சொல்லும்போது அதை மாற்றவே முடியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவரை ஒருவர் நோக்கி பேச வேண்டியது என்ன? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற இடத்தில் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்ல வேண்டியது என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒருவரோடு ஒருவர் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். இந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். இன்னைக்கு இதை தான் கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு. அப்போ என்னன்னா, இந்த தேவனோடு உள்ள உறவு எப்படின்னா நம்முடைய ஆராதனையின் அடிப்படையில் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆல்வேஸ் ஐ பிரைஸ் யூ லார்ட். நான் உம்மை ஆராதிப்பேன் எப்பொழுதும். அதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். விடக்கூடாது, துதிக்கணும், சேர்ந்து ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பலிபீடம் இருக்கிறது. தனி மனித பலிபீடம், குடும்ப பலிபீடம், சபையின் பலிபீடம். பலிபீடத்தின் பிரமாணம் என்ன? பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடம் அவிந்து போகக்கூடாது. கர்த்தர் அங்க வந்து நிற்கணும். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் கண்டேன். சிலருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் பேச முடியவில்லை? ஏன் சில குடும்பத்திலே கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியவில்லை? அந்த குடும்பத்திலே பலிபீடம் இல்லை. கர்த்தர் வந்து நிற்பதற்குரிய பலிபீடம் இல்லை. சில குடும்பங்களிலே அந்த பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. அங்க ஒரு தேவ மனிதன் வந்து அந்த பலிபீடத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தின பின்பு ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அந்த பலிபீடம் கர்த்தர் இறங்கும் பலிபீடமாய் மாறினது. சில பலிபீடங்கள்ல பாகாலுக்கு தூபம், சில வீட்டு பலிபீடங்களில் கர்த்தர் இறங்குவதற்குரிய சூழ்நிலைமை இல்லை. அது முறுமுறுப்பின் கூடாரமாய் இருக்கிறது, அது கசப்பின் கூடாரமாய் இருக்கிறது, அது சஞ்சலத்தின் கூடாரமாய் இருக்கிறது. கண்ணீரோடு பலிபீடத்தை கட்ட வேண்டும். பாச சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரன் கண்ணீரோட கட்டி வச்சிருக்கிற பலிபீடம். நீ உனக்கு ஒரு பலிபீடம் வேணா, நீ கண்ணீரோட கட்டு. அடுத்தவன் பலிபீடத்தை இச்சியாதே. அவன் தியாகம் பண்ணி, அவன் கண்ணீர் விட்டு ஜபித்து 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 பலிபீடத்தை கட்டி வச்சு. அப்படி கட்டப்பட்ட பலிபீடம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? உங்க குடும்பத்தில் இருக்குதா? எந்த பலிபீடத்தை? ஸ்தோத்திரம். எப்படி அபகரிக்கிறது அந்த கான்செப்ட் அல்ல. நமக்கென்று ஒரு பலிபீடத்தை கத்த நம்ம கட்ட கிருபை செய்வார். அந்த ஆபிரகாம் பலிபீடம் கட்டுவார், எங்க போனாலும் பலிபீடம் கட்டுவார். அந்த பலிபீடத்தில் கத்தர் வந்து நிற்பார். இதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கத்தர் ஆபிரகாமோடு தரிசனமாகி பேசுகிறார். கத்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். நீ என்ன செய்யணுங்கிறத பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல கொஞ்சம் எப்படி வேணாலும் பேசுவார். முதல்ல அவனுக்கு என்ன தெரியும்? பலிபீடம்னா என்னன்னு தெரியுமா? கர்த்தர்னா என்னன்னு தெரியுமா? சோத்திரம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க. ஒரு பாவி வரலாம், துன்மார்க்கம் வரலாம், ஒரு அசுத்தம் உள்ளவன் வரலாம், சோத்திரம் எப்படிப்பட்ட உள்ளவன் வரலாம். வந்ததுக்கப்புறம் பாரத்தெல்லாம் நீக்கிடுவார். அதற்கப்புறம் அவருடைய நுகத்தை தருவார், அவருடைய பிரமாணங்களை கற்று தருவார். அதன்படி நடக்கும்போது தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். தேவனை சந்திக்கிற ஒவ்வொரு சந்திப்பும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. அப்போ அந்த அதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வர்றோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வர்றோம். அப்போ எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்கிற அனுபவம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர். ஒருத்தர் பார்த்து யாரை பார்த்து பேசணுமா? கர்த்தர் 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 கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அதனால என்ன தோணும்னா, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவரை பற்றிய சிந்தை வரணும், அவரை பற்றிய எண்ணம் வரணும். கர்த்தரை உயர்த்தணும்னு ஆண்டவர் சொன்னார். நான் இருக்கிற ஸ்தானத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தரை உயர்த்தினா நீ பெரிய சும்மா உயர்த்துறதில்ல, அவர் இன்னார் என்பதை புரிந்து நீ வாழணும். எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு வாழு. கர்த்தருக்கு முன்பாக வாழும் வாழ்க்கை. பெற்றோருக்கு முன்பாக நல்ல பிள்ளைகள் என்று பேர் எடுத்துக்கலாம், ஆசிரியருக்கு முன்னால் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துக்கலாம். மார்க் வாங்கிட்டா போதும். சிலர் படிப்புலையும் 100 மார்க் வாங்குவான், அட்டகாசத்துலேயும் 100 மார்க் வாங்குவான். அப்போ அது ஆசிரியருக்கு முன் வாழும் வாழ்க்கை. ஆனால் சிலர் ஊருக்கு நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளையா இருப்பாங்க. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறது தேவனுக்கு முன் வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால் அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். இந்த ஆவியோடு ஆராதிக்கணும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? பரலோகத்தில் உள்ள சாயல். பரலோகத்தின் சாயல் என்ன? அவ்வளோ உயர உன்னதமான சிங்காசனம். இந்த சிங்காசனத்திற்கு எதிராக யார் தன்னை உயர்த்தினாலும் தாழ்த்தப்படுவான். இந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கை வளமாய் மாறும். இந்த ஆசீர்வாதத்தின் தேவன் கூட இருப்பார். சோத்ரம். அந்த சாயல்ல இங்க ஆராதிக்கணும். பரலோகத்தின் சாயல். இது எதை வருதுன்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில முதல்ல ஆராதனைனோட சபை ஆராதனை 3வது இடம் தான். முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். ஸ்தோத்திரம். அதனால தான் குடும்பத்தில் உலாவினார். ஆதாம் ஏவாள் ஒரு குடும்பம் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் நிறைய பேர் இருந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லலை. அதனால தான் அந்த வார்த்தையை தான் இயேசு உறுதிப்படுத்துகிறார். இந்த 2 பேரோ 3 பேரோ, தாய் தகப்பன் ஒரு பிள்ளை இருந்தாலே இயேசு அங்கே வாசம் பண்ணுவார். அப்போ ஒரு குடும்ப ஜெபம் முக்கியம். ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கும்போதே இயேசு வந்தார். தேவன் அங்கே உலாவினார். அந்த பரலோகத்தின் சாயல் இன்றைக்கு நம்ம ஆராதனையில் வெளிப்படணும். பரலோக சாயல். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற நாம் அந்த நிழல் நமக்குள்ள வரணும். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனை, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய திரு நாமம் மகிமைப்படுவதாக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.